ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நாம் மாங்காய்களை பழுக்க வைக்கிறதுக்கு பறிக்கும்போது எந்த ஸ்டேஜ் இருக்கும்போது பறிக்கணும்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப உயரமான கிளைகளில் இருக்கக்கூடிய மாங்காய்களை பழுக்க வைக்கிறதுக்கு பறிக்கும்போது கீழே விழாமல் பறிக்கணும். அதை எப்படி பறிக்கலான்னு இன்னைக்கு இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூலை வச்சு தான் நான் பறிப்பேன். இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு வேஸ்டான ஒரு வாட்டர் பாட்டில் அதை எடுத்து இந்த மாங்காய் நுழையிற அளவுக்கு சைஸில் நம்ம கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முனைப்பகுதியில் மாங்காயோட காம்பு மாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஷார்ப்பாக முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாங்காய் ஈஸியாக மாட்டிக்கும். அப்போ வந்து பாட்டிலுக்குள்ளே சேஃபாக மாங்காய் விழுந்துடும். கீழே விழாமல் அழகாக பாட்டிலுக்குள்ளே விழும். நம்ம ஒரு மூணு மாங்காயாக பறிக்க முடியும். இதில் அந்த அளவுக்கு தான் இது தாங்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு மாங்காயை பறித்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறத கூட ஈஸியாக பறிக்க முடியும். இப்படி நீங்கள் இழுக்கும்போது அந்த காம்பு வந்து அந்த முனைப்பகுதியில் மாட்டிக்கும். இப்போ பாருங்க அழகாக பாட்டிலுக்குள்ளே விழுந்துச்சு மாங்காய். இப்படி பறிக்கும்போது தான் நம்ம பழுக்க வைக்கும்போது வேஸ்ட் ஆகாமல் மாங்காய் அழகாக பழுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மாமரம் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி டூலை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.